இன்றைய தினம் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட அராலி பகுதியில் தீயில் எரிந்த நிலையில் வயோதிப பெண் ஒருவரது சடலமானது மீட்கப்பட்டுள்ளது. அராலி தெற்கு வட்டுக்கோட்டை களவுத்துறை பகுதியைச் சேர்ந்த கைலாயப்பிள்ளை கமலாவதி என்ற 79 வயதுடைய வயோதிப பெண்ணே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இது குறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த பெண்ணின் 2 பிள்ளைகளும் வெளிநாட்டில் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அவர் வீட்டு பணிப்பெண் மூலம் பராமரிக்கப்பட்டு வருகின்றார். அந்த வகையில் வெளிநாட்டில் நிற்கும் பிள்ளைகள் இன்றைய தினம் தமது தாயாருக்கு பல தடவைகள் அழைப்பு மேற்கொண்ட போதும் அங்கிருந்து பதில் எதுவும் கிடைக்கவில்லை. இந்நிலையில் தமது தாயாரின் வீட்டினை பார்வையிடுமாறு அயலவர்களுக்கு தகவல் வழங்கினர். அயலவர்கள் அங்கு வந்து பார்த்த வேளை அவர் தீயில் கருகிய நிலையில் சடலமாக காணப்பட்டுள்ளார். இது குறித்து வட்டுக்கோட்டை போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. அந்த வகையில் வட்டுக்கோட்டை போலீசார் மற்றும் தடயவியல் போலீசார் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணைகளை ஆரம்பித்தனர். சடலத்திற்கு அருகாமையில் 2 மண்ணெண்ணெய் கொள்கலன்கள் காணப்பட்டன. அந்த கொள்கலன் ஒன்றில் மண்ணெண்ணெய் முழுமையாக தீர்ந்திருந்தது. மேலும் வீட்டின் உள்ளே இருந்த மின்விசிறியில் கட்டப்பட்ட கயிறொன்று அருந்த வண்ணம் காணப்பட்டது. மேலும் வீட்டினுள் இருந்த மேசையில் கடிதம் ஒன்றும் எழுதப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது. அந்த கடிதத்தில், எனது மரணத்திற்கு நான் தான் காரணம், வருத்தத்தினால் இந்த முடிவு எடுத்துள்ளேன் என்று எழுதப்பட்டு கீழே அவரது கையொப்பம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் இது கொலையா அல்லது தற்கொலையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.